இவருக்கு வாக்கு செலுத்திய யாருக்குமே வேட்பாளர் யாருன்னு தெரியாது. மதுரையில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து. அவர் பேர் முஸ்தபான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து டிவியில் பார்த்தா அவர் பேர் முஸ்தபாவே இல்லை. முஸ்தபாங்கிற ஒரு பேரில் நம்ம அழைச்சிட்டு இருந்தோம். அவர் பேரே வேறு. அப்போ ஒரு பேர் நமக்கே தெரியலங்கும் போது அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. எந்த தொகுதியிலையும் எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், அப்புறம் செங்கோட்டையன், விஜய் அவர்கள், ஜெயஸ்ரீ பிரபாகர், இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் தான், ராஜ்மோகன், இவங்க பேர் தான் தெரியுது. வேறு யார் பேருமே தெரியல. பொதுவாக வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் வந்து வேட்பாளரை பார்ப்பாங்க, வேட்பாளர் பேரை பார்ப்பாங்க. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து வித்தியாசமான மாநிலம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இன்டலெக்சுவல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு, அரசியலாக வந்து எல்லாருமே ஆர்வமிக்க மனிதர்கள், இவங்க கொள்கைக்காக பிடிப்பு உள்ளவங்க, மொழிக்காக சண்டை போட்ட ஒரு கூட்டம், அப்படிலாம் நம்ம பேசுகிறோம். அப்பெல்லாம் பார்த்துருக்கோம். அதான் உண்மையாக நம்ம நினச்சிட்டு இருந்தோம். நாம் வந்து ஒரு தாவேக்கா கூட்டம் வந்து இந்த பக்காமாசு கூட்டம் தனி வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு இவ்வளோ நினச்சிட்டு இருந்தா, நம்ம தான் தனி உலகத்தில் இருந்திருக்கோம். அவங்க ஒரு வேற ஒரு வேர்ல்டில் இருந்திருக்காங்கன்னு நினைக்குது.